இளவரசி என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? இளவரசி கல்யாணம் பண்ண ரெடியா இருக்காங்க. ஆனா அவங்க கால் உடைஞ்சிருக்கு. வாழ்க்கை ஃபுல்லா அவங்களால நடக்க முடியாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. அதெல்லாம் பிரச்சனை இல்ல. என்கிட்ட 100 ஏக்கருக்கு மேல சொத்து இருக்கு. நான் உங்களை சந்தோஷமா வச்சுப்பேன். என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்க. அவன் கிடக்குறான் குள்ள பையன். என்கிட்ட உலகத்திலேயே ரொம்ப விலையான கார் 2 இருக்கு. அதுல உலகத்தையே நான் சுட்டி காட்டுறேன். என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்க. தள்ளி போங்கடா டுபாக்கூர் பசங்களா. இந்த ஊர்ல இருக்கிற பாதி வீடு என் பேர்ல தான் இருக்கு. நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்க. இந்த ஊரையே வாங்கிடலாம். என்கிட்ட தர்பூசணி தோட்டமும் ஒரு சின்ன வீடு இருக்கு. அதிகமா சொத்து இல்லனாலும் நல்ல மனசு இருக்கு. என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்க. உங்களை நான் சந்தோஷமா பாத்துக்கிறேன். ஹலோ, என்ன சொல்ற? எல்லாமே எரிஞ்சு சாம்பலா போச்சா? மகாராணி, நம்ம மாளிகை எல்லாம் தீ பிடிச்சி எரிஞ்சு போச்சாம். ஒண்ணுமே மிஞ்சல. எல்லாமே இப்ப சாம்பலா போயிடுச்சு. இப்ப நம்ம கிட்ட எதுவுமே இல்ல. இப்ப நம்ம என்ன பண்றதுன்னே தெரியலையே. எனக்குள்ள வாண்டுன்னு நினைச்சு ஏமாத்த பாத்தீங்களா? எனக்கு கல்யாணமே வேண்டாம். ஆள விடுங்கடா சாமி. என் தகுதிக்கு இனிமே நீ செட் ஆக மாட்டேன். நானும் கிளம்புறேன். ஹலோ சொல்லுமா. என்ன கல்யாணம் பண்ண 3 பொண்ணு ரெடியா இருக்கா? இதோ உடனே வரேன். எல்லாரும் நான் வேணாம்னு போயிட்டாங்க. நீ மட்டும் ஏன் நிக்கிற? உன்னை கல்யாணம் பண்ணி பணக்காரனா ஆகலாம்னு பார்த்தா நீ என்னை விட பெரிய பிச்சைக்காரி ஆயிட்ட. பொண்ணு வேணாம், ஒரு மண்ணும் வேணாம். இளவரசி, நம்ம சொத்து எல்லாமே போயிடுச்சு. அதனால நம்ம வீடியோ பாக்குற யாரும் லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா மக்கள் பணக்காரங்களுக்கு மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுவாங்க.